Hi everyone, hope you all having a fantastic day and welcome back to Double G Properties. நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கடா. உங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளான பிளாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோன்னா அது பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு தான் நம்மளுக்கு ரீசேலுக்கு வந்திருக்குது. இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரமில் உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப க்ளோஸ் பைலே வந்திருக்கு ஒரு பிளாட் ரீசேலுக்கு. இந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 900 மீட்டர்ஸில் இந்த பிளாட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா தான் சேலுக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு ஸ்கொயரான பிளாட்டு, சைஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். 25x40 சைஸில் இருக்குது. இது ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. இந்த பிளாட்டுக்கு முன்னாடி ஒரு 20 ஃபீட் ஒயிட் ரோடு வந்துடுது. நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வர ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த பிளாட் ரீசேலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ட்ரீம் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு பிளாட் தேடிக்கிட்டு இருக்க பையர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை சைட் விசிட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே மேலே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 கோட் பண்ணுறாங்க. பிடிச்சிருந்தா நேரில் பேசும்போது நெகோஷியபிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் காண்டாக்ட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட லேண்ட், அப்பார்ட்மெண்ட் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் எதுவும் சேல் பண்ணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் see you soon.